ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கட்டு கீரை வெந்தயக்கீரை இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துடலாம். முதல்ல வெந்தயக்கீரைக்கு பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை மிளகா, 3 விசில் விட்டுடலாம். நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கீரையை பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கீரையை. இப்போ கீரை தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, ரெண்டு 3 வரமிளகா, மறக்காமல் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இருக்கும் சாம்பார் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த வெந்தயக்கீரையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுருவாங்க. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வைக்கலாம். சிம்மில் வச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வேக வச்ச பருப்பு தண்ணி இதில் கூடவே சேர்த்துடலாங்க. நிறைய தண்ணி வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு ஒரு அருமையான வெந்தயக்கீரை குழம்பு. இதில் அயர்ன் சத்து ரொம்பவே இருக்குது. கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. மறக்காமல் சகுந்தலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.